தோழமைகளுக்கு வணக்கம். இன்னைக்கு சூப்பரான ஒரு எக் வெஜ் ரோல் தாங்க பண்ண போகிறோம். இந்த ரெசிபி பார்த்தீங்க அப்படின்னா, நான் என் குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுத்து அவங்க விரும்பி சாப்பிட்ட ஒரு விஷயம். ஸோ அதை ஷேர் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக தான் நான் இந்த ரெசிபி ரெடி பண்ணிகிட்டு இருக்கேன். ஆக்சுவலாக இதுக்கான நேம் உண்மையிலே இந்த போடுற வெஜிடபிளை வச்சு நானாக க்ரியேட் பண்ணது தாங்க. நான் சொல்கிற மெத்தடில் சமைங்க, அதுக்கான நேமை நீங்களே வச்சுக்கோங்க. அதுக்கு நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, ஒரு பெரிய வெங்காயம் எடுத்திருக்கேன். இது 200 கிராம் பன்னீருங்க. இது பீன்ஸு, கேரட்டை ரொம்ப மெல்லிசாக துருவி வச்சுருக்கேன். பீன்ஸை ரொம்ப மெல்லிசாக வெட்டி வச்சுருக்கேன். இந்த பன்னீரை இந்த மாதிரி ஒரு ஸ்லைஸ் பண்ணி இதை குட்டி குட்டி க்யூப்பாக நம்ம கட் பண்ணிக்கலாம். ஆனியனையும் எப்போதும் போல் குட்டியாக கட் பண்ணிடலாம். இதில் ஒரு விஷயம் என்ன தெரியுமா, இந்த மாதிரி ரோல் பண்ணும்போது குழந்தைங்க சாப்பிடாத வெஜிடபிளை என்ன பண்ணிடணும், இதில் ஆட் பண்ணி விட்டுறணும். ஸோ அவங்களுக்கு அந்த வெஜிடபிளுக்கான சத்து ஆட்டோமேட்டிக்காக கிடைக்க ஆரம்பிச்சிடும். ஓகேயா? நான் பீன்ஸையும் கேரட்டையும் ஆல்ரெடி கட் பண்ணிட்டேன்னா, இப்போ பன்னீரையும் ஆனியனையும் நான் குட்டி குட்டியாக கட் பண்ணிடுறேன். இது என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, தேங்காய் துவையலுங்க. இது ஏன் வச்சுருக்கேன் அப்படின்னா, மயோனிஸ் போடுறதுக்கு பதிலாக இதை ஆட் பண்ணிட்டீங்கன்னா இந்த ரோலுக்கு டேஸ்ட்டு பக்காவாக இருக்கும். இது ஒரு முட்டை. இப்போது கடாய் ஆன் பண்ணிவிட்டு இதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் இல்லை 2 டீஸ்பூன் தான், டீஸ்பூன் அளவு நெய் ஆட் பண்ணிக்கலாம். இப்போது இதில் மேஜராக நம்ம ஆனியனையும் பீன்ஸையும் மட்டும்தான் வதக்குவோம். கேரட்டை நான் ராவாக தான் ஆட் பண்ண போகிறேன். பன்னீரை கடைசியில் லைட்டாக வதக்குனா போதும். இப்போது இதில் ஆனியன் ஆட் பண்ணிடலாம். இந்த டிஷ்ஷில் ஒரு விஷயங்க, பொதுவாக இப்போது இது குழந்தைங்களுக்கு மட்டும் இல்லை, ஒர்க்கிங் விமன்ஸ் கூட எனக்கு வேகமாக கிளம்பணும் அப்படிங்கும்போது சட்னி சாம்பார் இந்த மாதிரி ரெடி பண்ணி சாப்பிட்றதுக்கு பதிலாக முதல் நாள் சுட்ட சப்பாத்தி இருந்தால் கூட இந்த டிஷ்ஷை ப்ரிப்பேர் பண்ணி அழகாக வயிறு ஃபில்லிங்காக சாப்பிட்டு போயிடலாங்க. இது ரொம்ப ஈஸியான ஒரு விஷயந்தான், பாருங்கள். இப்போது ஆனியன் நல்லா கண்ணாடி பதம் வந்துருச்சா, இப்போ பீன்ஸ் ஆட் பண்ணிடலாம். பீன்ஸ் ஆட் பண்ணியாச்சு. இப்போ நமக்கு இதுக்கு தேவையான அளவு உப்பு மட்டும் சேர்த்துக்குவோம். நமக்கு சப்பாத்தி மாவுலேயும் உப்பு இருக்கும்ல, அதனால் அளவு கம்மியாகவே நம்ம உப்பு ஆட் பண்ணிக்கலாம். உப்பு பார்த்திங்களா நான் எவ்வளோ கம்மியாக ஆட் பண்ணுறேன்னு. ஏன்னா இதில் சப்பாத்தி மாவுலேயும் உப்பு இருக்கும், நம்ம அரைச்சிருக்க தேங்காய் துவையிலையும் உப்பு இருக்கும். இதில் இன்னொரு பெஸ்ட் என்னென்னா, பெரியவங்க நம்ம எடுத்துக்கிறோன்னா இதில் சால்ட்டே நீங்கள் ஆட் பண்ணாதீங்க. அந்த 2 சால்ட்டுமே சூப்பராக கம்பைன் ஆகிடும். போதும், ரொம்ப டீப்பாக நம்ம வதக்க வேண்டாம். இது கொஞ்சம் சாப்பிடும் போது லைட்டாக நறுக்குன்னு இருந்தால் தான் டேஸ்ட்டு. இப்போது இதில் குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சோம் இல்லையா, அந்த பன்னீரையும் ஆட் பண்ணிடுவோம். இது அடுப்பு ஃபுல்லில் வச்சு ஒரு நிமிஷம் மட்டும் இருக்கட்டும். இப்போ இதில் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு மிளகுத்தூள் மட்டும் மிக்ஸ் பண்ண போகிறோம். நான் ஒரு 1/2 ஸ்பூன் எடுத்திருக்கேன். உங்கள் காரத்துக்கு ஏற்றாப்புல நீங்கள் போட்டுக்கோங்க. இது நான் பன்னீர் அப்படியே ஆட் பண்ணியிருக்கேன் இல்லையா, சிலருக்கு இது பிடிக்காது. அப்படி பிடிக்கலை அப்படின்னா நீங்கள் எண்ணெயில் பொரித்து ஆட் பண்ணிக்கோங்க. நான் பொதுவாக குழந்தைங்களுக்கு ரொம்ப எண்ணெயில் போட்டு வறுத்தது பொறுத்தது அந்த மாதிரிலாம் கொடுக்க மாட்டேங்க. கடைசியாக கேரட்டை அவங்க மேலே அப்படியே தூவிடலாம். பார்க்கவே அழகாக ஆயிட்டாங்க. அதுக்காக எண்ணெயில் உள்ளது எதுவுமே நீங்கள் உங்கள் பிள்ளைங்களுக்கு கொடுக்க மாட்டிங்களா அப்படிலாம் கேட்காதீங்க. பஜ்ஜி வடையெல்லாம் அதெல்லாம் தாராளமாக தான் கொடுப்பேன். இப்போது நம்ம சப்பாத்தி போட்டுடலாம். சப்பாத்தி உருண்டை நல்லா பெரிய சைஸாக எடுத்துக்கோங்க. சப்பாத்தி மாவு எப்போதும் ஓமம் சேர்த்து பிசைஞ்சிக்கிட்டீங்க அப்படின்னா டைஜஷனுக்கு ரொம்ப நல்லது. சப்பாத்தி இந்த அளவுக்கு பெருசாக தேய்ச்சிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், இன்னொரு விஷயம் நான் உங்கள்கிட்ட சொல்லவா, என் லைஃப்பில் ஃபர்ஸ்ட் டைம் இந்த மாதிரி ரவுண்டாக நான் சப்பாத்தி தேய்ச்சிருக்கேன். கல் சூடாகட்டும். ஆக்சுவலாக நான் உங்களை தோழமைகள்னு தான் சொல்லணும்னு நினச்சேன். அது ஆட்டோமேட்டிக்காக ஃப்ரெண்ட்ஸ்னு வந்துருச்சுங்க, மன்னிச்சிடுங்க. சப்பாத்தி போட்டுடலாம். நான் இந்த 1 மாதமாக தான் வீடியோ எடுத்து போட்டுட்ருக்கேனா, அதனால் சின்ன சின்ன பதட்டங்கள் இருக்கும் போது வீடியோவில் சில மிஸ்டேக்ஸ் எல்லாம் வந்துடுது. நீங்கள் அதை இக்னோர் பண்ணிடுங்க. தோழமைகள்கிட்ட ஒரு விஷயம் ஷேர் பண்ணலாமா? பார்த்தீங்கன்னா இந்த சேனல் என்னோடய பையன்தான் கேமிங் வீடியோ போடணும் அப்படின்னு சொல்லி ஆசையாக ஆரம்பித்ததோடு சரி, ஒரு 2 வீடியோ போட்டுட்டு அந்த குட்டி பையன் என்ன பண்ணிட்டான், அப்படியே விட்டுட்டான். ஸோ 1 வருஷம் கழித்து பார்க்கும்போது, ஏன் இந்த சேனல் சும்மா இருக்குது, நம்மளும் வீட்டில் ஹவுஸ் ஒய்ஃபாக தானே இருக்கோம், அதை எடுத்து நடத்தினா நல்லா இருக்குமே அப்படின்னு மனசுக்கு தோணுச்சு. என் ஹஸ்பண்டோட சப்போர்ட்டில் இப்போ நான் அதை ரன் பண்ணிகிட்ருக்கேன். தோழமைகள் நீங்களும் எனக்கான ஆதரவை கொடுப்பீங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோடு தான். அப்படி பண்ணும்போதும் நான் கரெக்டாக பண்ணணும் அப்படின்னு நினப்பேன். அப்பப்போ அந்த ஃப்ளோவாக பேசும்போது எனக்கு கரெக்டாக வரமாட்டேங்குதா.
ஸோ யோசித்து யோசித்து பேசும்போது சில நேரங்கள் சில மிஸ்டேக்ஸ் எல்லாம் வந்துடுது. நான் இன்னொரு விஷயம் என்ன தெரியுமாங்க, நான் பொதுவாக தமிழ் வார்த்தைகள் மட்டும்தான் பயன்படுத்தணும்னு நினைப்பேன். நம்ம சாதாரணமாகவே பேசி இந்த ஆங்கில வார்த்தைகள் அதிகமாக பயன்படுத்தியிருக்கோம் இல்லையா, அது ஆட்டோமேட்டிக்காக வந்துடுதுங்க. நானும் வந்து அதை எப்படியாவது தவிர்த்துடணும் அப்படின்னு ரொம்ப முயற்சி பண்ணிகிட்ருக்கேன். இப்படி வீடியோ போட்டுகிட்டே இருந்தேன்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பாக அதுவும் எனக்கு ஒரு நல்ல அமைப்பாக வரும் அப்படின்னு நினைக்கிறேன். இப்போது சப்பாத்தி ரெடி ஆகிடுச்சு. இதில் ஒரு எக்கு ஒன்று ஊற்றி அப்படியே திருப்பி போட்டுடலாம். எப்போதும் சொல்லுவேன் இல்லையா, எக்கு போட்டணுன்னாவே இந்த அடுப்பை வந்து ஆஃப் பண்ணிடணும். நம்ம அந்த கல்லோட சூட்லேயே வந்து எக்கு வெந்துடும். ரொம்ப வந்து ஹீட் பண்ணி எக்கு போட்டோன்னா கொஞ்சம் ஒரு மாதிரி கருகிற வாடை வந்து பிடிக்காது. இப்போது சப்பாத்தி ரெடி ஆகிடுச்சு. நம்ம இதில் அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு இந்த தேங்காய் துவையலை ஃபுல்லாக அப்ளை பண்ணிடலாம். அப்ளை பண்ணியாச்சு. இது ஆக்சுவலாக வந்து மயோனிஸ்க்கு பதிலாக தான் போடுறோம். இது வந்து தெரியும் இல்லைங்க, தேங்காய் வத்தல் பூண்டு போட்டு உப்பு வச்சு அரைக்கிற ஒரு துவையல் மாதிரி தான். இப்போது இதுக்கு மேலே நம்ம வதக்கணும் இல்லையா, அந்த ஐட்டத்தெல்லாம் அப்படியே வரிசையாக வச்சுட்டு இதுக்கு மேலே கொஞ்சம் கஸ்தூரி மேத்தி ஆட் பண்ணி விட்டுடலாம். நம்ம சீசனிங் போடுற மாதிரி இது ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். பார்த்தீங்களா எவ்வளோ சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இந்த மாதிரி நீங்கள் காலையில் சாப்பிட்டு போனீங்க அப்படின்னா வயிறு நல்லா ஃபில்லிங்காக இருக்குங்க. இது குழந்தைங்களுக்கு மட்டும் இல்லை, வீட்டில் இருக்கவங்களா இருக்கட்டும், ஒர்க்கிங் விமன்ஸாக இருக்கட்டும், எல்லாருக்குமே இது வந்து ஒரு அவசர சமையல் மாதிரி செஞ்சு சாப்பிட்டுட்டீங்க அப்படின்னா வயிறும் ஃபுல்லாக இருக்கும், நம்ம உடம்புக்கும் நல்ல ஹெல்த்தாகவும் இருக்கும். இதே மாதிரி ஒரு நல்ல ஒரு ரெசிபியோடு உங்கள் கூட நான் சந்திக்கணும்னு விருப்பப்படுறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.